நயினார் நாகேந்திரனுடைய இருக்கைக்கே சென்று நம்ம கடம்பூர் ராஜிலிருந்து ஆரி உதயகுமார் பேசினாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் லாபியில் உட்காந்துக்கிட்டு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ கூட பேசுகிறார், அதிமுக எம்எல்ஏ கூட. இப்போ பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இவ்வளோ நாள் அதிமுக உறுப்பினர்லாம் அவ்வளோ பேசுனது திடீர்னு என்ன பாசம்? அப்போ என்ன நடக்குதுன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓ, அப்போ நயினார் நாகேந்திரன் வந்து அடுத்த தலைவராக போகிறாரு. அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்ட பார்க்குறாரு, அப்போ நான் தான் வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணாமலைலாம் இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கலாம். ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் சண்டையானா ஒரு கட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முடியாது. அதுவும் அண்ணாமலை வந்து எதிரிகள் ரொம்ப அதிகம். பொன் ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து நீங்கள் வந்து வானதியிலேருந்து ஆரம்பித்து நிர்மலா இவங்க நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசையில் ஆரம்பித்து எல்லாரோடும் நயினார் நாகேந்திரன் எல்லாத்தையும் சண்டை. 4 கோடி போட்டு கொடுத்த 4 கோடி அவர் மாட்டுச்சில்ல, அதுக்கே வந்து அண்ணாமலை தரப்பு தான் காரணம் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன சிக்கல்னா இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த சிக்கல் என்ன வருதுன்னா, ஐயோ அண்ணாமலை மாற்றப்பட்டாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லைங்க, அவர் தேசிய தலைவராகிடுவார். அவருடைய விழுதுகளாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நான் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களா, அண்ணாமலை அவர்கள் வரும்போது பக்கத்தில் தான் இருப்பார், 2-3 பேர் இருப்பாங்க தெரியுங்களா, கருப்பு முருகானந்தம், ரெட்டி, இவங்களுடைய எதிர்காலம். நீங்கள் கேட்கலாம், என்னங்க பிஜேபியோட எதிர்காலத்தை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசுகிறீங்க? என்ன ஏங்க எல்லாத்த பற்றி தான் பேசணும். அவர்களும் வந்து பிஜேபியுடைய வளர்ச்சிக்கு தோளோடு தோல் நின்றவர்கள். கொடிக்கம்ப விஷயத்தில் வந்து ஐயா ரெட்டி சிறைக்கு போகும்போது அண்ணாமலை என்ன சொன்னார்? அவர் ஒரு தலைவராகி விட்டார்னு சொன்னார். அப்படிப்பட்ட ரெட்டியுடைய வாழ்க்கை இனிமேல் என்ன வருது? பிஜேபியில் என்னங்க பேசுவாங்க? பரவாயில்லப்பா, அண்ணாமலை மட்டும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஆட்டம் போட்டிங்க, பேச்சா பேசுங்க, அவ்வளோ கோபம் கமலாலயத்தில் இப்போ அண்ணாமலை மேலே இருக்குது. வெகுஜன மக்கள் இருக்காங்கல்ல, பிஜேபியுடைய கிரவுண்டில் பீப்புள், அவங்ககிட்ட அண்ணாமலையோட கொடி பறக்குது. அண்ணாமலை நல்ல அவர் இருக்கணுங்கன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போய் கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க சமீப காலமாக இணைந்த நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்காக தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு அண்ணாமலையை பிடிக்குது. ஆனால் உட்கட்சியில் யாருக்கும் அண்ணாமலையை பிடிக்கிறதில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலையை மாற்றினால் பிஜேபிக்கு ஒரு செட்பேக். ஆனால் கண்டிப்பாக செட்பேக் தான், அதில் மாற்று கருத்தை இல்லை. ஆனால் இது காலப்போக்கில் மறையும். ஒரு 10 நாள் 20 நாள் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை வந்து மாற்றிட்டிங்கன்னா நான் ஓட்டு போட மாட்டேன்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தாமரை பார்த்தா குத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. அப்போ திடீர்னு இவ்வளோ விஷயங்கள் மாறி மாறி நடக்கும்போது உண்மையிலேயே பிஜேபியில் என்ன தான் நடக்குது அதுதான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியில் தொடர்ந்து பேசும்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட். இதுதான் அதாவது சொல்கிறோமே, இதுதான் உறுதி அப்படின்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம விவாதிக்கலாம். இப்போ கூட அண்ணாமலை மாற்றம்லாம் சொல்லும்போது எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இவ்வளோ நாள் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் மேலே அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அப்படி என்ன பாசம்? அதுவும் நயினார் நாகேந்திரன்ட்ட போய் பேசினது யார்? வேலுமணி, தங்கமணி, இவங்க பேசியிருக்கலாம். அது என்ன கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆரி உதயகுமார் போய் போகிறாரு. அப்போ அங்கேயும் கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி எவ்வளோ பெரிய விஷயமாகுது பாருங்கள். அப்போ பேசுகிறாங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியுமே பேசிட்டாங்க. ஏன்னா தொகுதி இந்த விஷயம்லாம் வந்து அமித்ஷாட்ட பேசப்படலை. நயினார் நாகேந்திரன் நம்ம எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அண்ணாமலைக்கு இவங்க பெட்ரு. இன்னொன்று நயினார் என்ன சொல்லியிருப்பாரு? அப்பா நான் வந்துட்டேன்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொல்லியிருப்பா? அப்பா நீ வந்துட்டப்பா, பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஒரே உயிர் எடுத்தார் நம்மளை போட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்? நமக்கு எதிராக கொங்குல நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தவர் வளர்வதை அவர் விரும்புவாரா? அவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் அவரையே சவால் விட்டுட்டு வளர்றாரு. அதெல்லாம் எதிர்கட்சியில் அதிமுக இல்லைங்க, நான் தான் அப்படிங்கிறார். இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி விரும்புவார்? எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நாள் விட்டதே தப்பு. ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவரை பார்த்து சவுண்டு விடுறாரு, அமைதியாக இருக்காருன்னா மேலே கூட்டணியில் இருக்கோம், சரி அமைதியாக போவோம். அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தன்மானத்தையே சீண்டுகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள், அதிமுகவுடைய தன்மானத்தை சீண்டுகிற அளவுக்கு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார் அண்ணாமலை. இந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு முக்கியமாக காரணம் அண்ணாமலை தான், மாற்றுக்கிறதுனால. ஒரு பக்கம் கட்சியை வளர்க்கறர் வேக, அதனால கூட்டணி கட்சியை சாத்துன்னு சாத்துறது வந்து சரியாக வருமா? கேட்பாங்கல்ல. இந்தியா முழுக்க எவ்வளவோ பிஜேபி தலைவர்கள் இருக்காங்க, கூட்டணி கட்சிட்டு எப்படி நடந்துக்கிறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க. இங்கே மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? அப்போ அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் அதிமுகவை இரிட்டேட் பண்ணி ஒரு கட்டத்தில் அது வெடிச்சு நீங்கள் அண்ணாமலை அவர்கள் பதவி மாற்றம் வரைக்கும் போகுது. அரசியலில் நிதானம் ரொம்ப முக்கியங்க. எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் நாளாக யோசனை பாருங்களேன். வயசில் பெரியவர், ஒரு கட்சியோட தலைவர், அந்த கட்சியோட நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. அதிமுகவில் இருந்தால் தான் உங்களுக்கு 2-3 சீட்டாவது கிடைச்சது, உண்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களோட கட்சியில் போய் டெவலப் பண்ணுங்கன்னா ஆண்ட கட்சி
ஆள்ற கட்சி எல்லாத்தோடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேங்கிறது என்ன வார்த்தை? சரி, அப்படி சொன்னீங்க, சொல்லி வெளியிட்டு இருந்தால் நீங்கள் பெரிய வீரர், அதை வெளியிட்டீங்களா? இப்போ அண்ணாமலையை ரொம்ப பெரிய வீரர், நல்ல மனுஷர், நம்மளும் சொல்கிறோம் பர்சனலாக நல்ல மனுஷர் தான். மற்ற எச் ராஜாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை பெட்ரு, நம்ம அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் தமிழிசை அவர்களையோ வானதி அவர்களையோ மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை நல்ல மனுஷன் தான், நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதெல்லாம் அப்படியே பண்ணுறாருன்னா அது இல்லை. அவர் ஒன்று பேசுவார், அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தர் ஒன்று நடப்பார், நம்ம கேட்கவே முடியாது கேள்வி. ஆண்ட கட்சி ஆண்ட கட்சி ரெண்டு பேரும் அவர் ஊழல் பட்டியல் வெளியிட வேண்டிங்களா, எங்கே வெளியிட்டீங்க? இப்படி பல தகவல்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் நிறையா நம்மளை அடிச்சு விடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், அவருடைய இது சரியா, ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு தெரியாமல் பேசிட்டாங்க, அது சொல்கிறதுக்கு என்னங்க, எல்லாரும் கேட்டிருக்காங்களேங்க, அதை விட்டுட்டா நான் பேசுனதில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு போலீஸ் மாதிரி பேசினா அது வேலைக்கு ஆகாது. இது மக்கள்கிட்ட போகிற விஷயம். அப்போ அண்ணாமலை அவர்களை மாற்ற சொல்கிறார் எடப்பாடி, உடனே அமித்ஷா மாற்றுறாரு அப்படின்னா என்ன பின்னணி? அண்ணாமலை அப்படிங்கிறவரை ஒரு மாற்றணும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறதுனால அமித்ஷா மாற்றிட்டாரு நினைக்கிறீங்க? இல்லை. அமித்ஷாவுக்கு இன்னொரு கணக்கு இருக்கும். என்ன கணக்கு? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி அண்ணாமலை ரெண்டு பேரையும் வச்சு நம்ம வரக்கூடிய தேர்தலை சந்தித்தோம்னா நல்லாவே அமித்ஷாவுக்கு தெரியும் இது வேலைக்கே ஆகாது. ஏன்? எடப்பாடி பழனிசாமி அவரை காலை வாரி விடுவார், அவர் இவரை காலை விடுவார். கிரவுண்டில் போனால் அது வேலைக்கே ஆகாதுன்னு அவர் நல்லா தெரியும். இங்கேருந்து போகிற தகவல்கள், சார் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இவ்வளோ டீட்டெயில் தெரியுதுன்னா டெல்லியில் இத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணுற உளவுத்துறை வச்சுருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு தெரியாது? எத்தனை இன்புட்டு போகும், ஏகப்பட்ட பேர் போவாங்க. இங்கே என்ன நடக்குது, போன தடவை நம்ம ஏன் தோற்றோம், எப்படி தோற்றோம், எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை எப்படி கட்சியை வளர்த்துட்ருக்காரு, இல்லை எல்லா டீட்டெயிலும் அங்கே போகும். அப்போ இவ்வளோ டீட்டெயிலும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பிஜேபி ஒரு முடிவு எடுக்கும். எடப்பாடியை, அதாவது அண்ணாமலையை மாற்றினா என்ன ரிசல்ட், மாற்றலைன்னா என்ன ரிசல்ட், இவ்வளவையும் டீட்டெயில் பண்ணாமல் அவங்க இறங்கவே மாட்டாங்க சார். அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீனாக தயாராகிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்தோடனே இதை தான் சொல்லுவாருன்னு அமித்ஷாவுக்கு தெரியாதா? சார் எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை பார்க்க போகிறாரு, அதற்கு முன்பே ஜி.கே. வாசன் போய் பார்த்தார். ஏன்? இதற்கு முன்பே ஏகப்பட்ட மேட்டர் பேசியாச்சு, நீதித்துறை மூலிமா பேசியாச்சு, என்ன டிமாண்ட் எல்லாம். இது சும்மா ஒரு பூர்வாங்கமான விஷயம். அப்போ அந்த ஃபைலை அவர் தூக்கி போட்டிருக்கலாம். ஏன்னா அவருக்கு விட்டால் ஃபைல் இருக்குதுங்க பாருங்கள், இந்த மாதிரிலாம் உங்கள் ஃபைல் தாங்க நிறையா வந்துருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் எதாவது பேசுவீங்களா? மிரசல் தான். அப்போ நல்லா ஒரு முடிவு பண்ணிட்டார் அமித்ஷா, இந்த ரெண்டு பேரையும் வச்சு நம்ம பண்ணோம்னா சரி வராது. அப்போ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் அனுசரித்து போகிறவங்க யார்? இதெல்லாம் யோசிப்பாங்க, யோசிக்காமையே பண்ணுவாங்க. அப்போ அதிமுகவையும் அனுசரித்து போகணும், இன்னொன்று சமுதாய ரீதியில் வலுவற்றவராக இருக்கணும், ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கணும். இது ஒன்று தான் பார்ப்பாங்க அவங்க. அப்போ அதுக்கு யார்? ஏற்கனவே திருநாவுக்கரசரை போட்டாங்க, ஞாபகம் நினைக்கிறேன், பிஜேபி தலைவராக திருநாவுக்கரசு, காங்கிரஸில் இருக்க எம்பி முதல்ல இருந்தார் திருநாவுக்கரசு இருந்தார். அவர் இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி இருந்தது, பிஜேபி எப்படி இருந்துன்னு தெரியும். ஒரு கம்யூனிட்டி பலம் இருந்தால் நல்லதானே. பெரிய கம்யூனிட்டி இருக்க ஒருத்தர் தலைவராக போடுறது காரணம் அதுதானே. ஏன் காங்கிரஸில் செல்வ பிறந்தையை போட்டிருக்காங்க? ஒவ்வொரு கம்யூனிட்டி பலங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் கொங்குவில் இருக்கக்கூடிய இவரை போட்டுட்டு மறுபடியும் இவரை எடுத்துகிட்டு கொங்கு பகுதியிலேருந்தே இன்னொருத்தரை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இடத்துக்கான கட்சி மாதிரி ஆகிரும். பிஜேபி அதை விரும்பாது. அப்போ மாற்றுவோம், ஆளை மாற்றுவோம். அப்போ நயினார் நாகேந்திரன் அப்படின்னு உறுதிப்படுத்தலை, அதையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி நிமிடத்துக்கு நிமிடம் அவங்க மாறுவாங்க. நம்ம ஏற்கனவே நிறையா தேர்தலை பார்த்துட்டோம். முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஒருத்தர் ஒரு இவர் தான் வருவார்னப்போ வேறு ஆள் வருவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னது, நயினார் நாகேந்திரனா இன்றைக்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்கும் போது நம்ம ஒரு விஷயம் புரியுது. அப்போ டெல்லியில் ஏதோ சம்பவம் நடந்துக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு தாங்க அடுத்தது அப்படின்னு சொன்னதுனால தான் பார்க்குறாங்க. இல்லை இவ்வளோ நாள் நம்ம எப்படி எதுக்கு பார்க்குறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள், வானதியை சந்திச்சிருப்பாங்களே, இவங்களை சந்திக்கிறாங்க. பலாப்பழத்து மேலே தானே ஈக்கல் மைக்கும் மாற அந்த மாதிரி நயினார் நாகேந்திரன்ட்ட பவர் வருது. நயினார் நாகேந்திரனுக்கு என்ன கோபம்? நம்ம 4 கோடி விஷயத்தை இந்த அளவுக்கு போட்டு கொடுத்தது யார்? இந்த குரூப் தான். அந்த குரூப்பை பழி வாங்கணும் எல்லாம் இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி வெளியில் தெரியும், உள்ளுக்குள்ளே பஞ்சாயத்து. அப்போ அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தரை டவுன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த கமலாலயமே வேலை செய்யுது. கமலாலயத்தில் வெடி விகிதுக்கு அந்த குறை தான், அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து ஒன்று சொல்லுவோம், அண்ணாமலையை மாற்றினால் பிஜேபிக்கு அது பின்னடைவு தான். அதை நம்ம உண்மையிலேயே ரசிக்கிறோம். அண்ணாமலையை மாற்றுங்க, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, இந்தியாவுக்கே தேவையில்லை. அப்போ நயினார் நாகேந்திரன் போகிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும்? நயினார் உள்ளே போகிறதுனால சாதாரணமாக நீங்கள் நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா நயினார் உள்ளே போகிறாரு, அது மட்டும் இல்லைங்க, கமலாலயத்துடைய வடிவமே மாறும். இப்போ அண்ணாமலை வந்தாலும் அவருக்குன்னு ஒரு கோஷ்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோஷ்டி இருக்கும்.
இப்போ இந்த கோஷ்டிலாம் தனிமைப்படுத்தப்படுவாங்க. என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அண்ணாமலை கோஷ்டி? வரக்கூடிய தேர்தல் எப்படி நடைபயணம் போனோம், பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பசவை கிடைச்சது, அடுத்து தேர்தல் வருது, பெரிய அளவுக்கு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சாங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை தாண்டி அண்ணாமலையுடைய விழுதுகள் இருக்காங்க. டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய விழுதுகள்லாம் உட்காந்து பேசுவாங்க. இப்போ இந்த விழுதுகள் என்ன பண்ணுவாங்கன்றீங்களா, டக்குன்னு மாறிடுவாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு பாருங்களேன், இப்போ கொஞ்சம் இப்போ காமெடி நிறைய நடக்கும் பாருங்க. அண்ணாமலை பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அப்படியே விருப்பினான்னு பேசுவாங்க. தலைவர்னு அறிவித்த உடனே இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன கொள்கையாவது ஒன்றாகுது, சங்கிகளில் வந்து மன்னிப்பு கட்டத்தை எழுதி கொடுத்தவர் தான் சவார்கர். ஸோ கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்களுக்கு. பாருங்களேன், இன்னும் காட்சிகள் நிறையா மாறும் பாருங்க. அண்ணாமலை நம்ம தெரிஞ்சு இன்னும் அரசியலை சரியாக புரிஞ்சுக்கிட்டாராங்கிற சந்தேகம் இருக்குது. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது முதல் தடவை வந்து விஜயகாந்த் அவர்கள் கூட்டணிக்கு போகிறாரு. கூட்டணிக்கு போய் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராகிறார். இப்போ நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன், கொஞ்சம் அமைதியாக விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் தாங்க முதலமைச்சர். ஜெயலலிதா அம்மாவை பார்த்து முறைக்காமல், ஏன்னா அவங்க வந்து பவரில் இருக்காங்க. நம்ம கூட்டணிக்கு போயிட்டோம், நம்மகிட்ட 40 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அவங்க நினச்சா சிதற அடிச்சிருவாங்க கட்சியை. ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம கூட இருக்க எம்எல்ஏக்கள் நம்மளோடையே இருப்பாருன்னு தப்பு கணக்கு போட்டார். விஜயகாந்த் போட்ட தப்பு கணக்கில் அது ஒன்று. ஜெயலலிதா அம்மா கூட இருக்க சுந்தரராஜன், அவருடைய ஃப்ரெண்டு சுந்தரராஜன்லேருந்து, கூட நடித்த அருண் பாண்டியன்லேருந்து, இப்போ இவர் சந்திரகுமார், நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. அதில் ஒரு 7-8 பேர் அம்மாவுடைய ஆதரவாளர் ஆகிட்டாங்க. கட்சி போச்சா, டென்ஷன் ஆகிடுச்சா? அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோட கூட்டணி நெருக்கிங்க. நீங்கள் திமுக விமர்சிக்கணும், அதை விட்டுட்டு அதிமுகவே போட்டு சாத்து திமுக ஒரு சாத்துனா அதிமுக 2 சாத்துறீங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள், பார்த்துட்டு இருக்க அதிமுக தொண்டர் விடுங்க. அதிமுகவில் இருக்க எல்லாருக்கும் கோபம் வருமாறாத, யாருப்பா நீ பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்க? அதையும் கண்டு காணாமல் இருந்தார்கள் அதிமுகவினர். அம்மா என்னென்னமோ பேசுகிறார், அம்மா பற்றி பேசுறது, அண்ணா பற்றி ஜெயலலிதா அம்மானாங்க, இவங்க அம்மா பற்றியே பேசுவார் அவர். அதையெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் வெகுண்டு இட வேண்டி தானே? அண்ணாமலை இவர் நம்ம ஜெயக்குமார்னு ஞாபகது. என்னங்க அண்ணாமலை இந்த மாதிரி பேசுகிறாருன்னா, இனி ஒரு தடவை பேசினால் தமிழ்நாடுனாங்க. ஏங்க ஏற்கனவே இதான் சொன்னீங்க நீங்கள், முன்பு பின்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதிமுகவுக்கு வேறு என்ன, அதிமுக என்ன கொள்கை? திமுக எதிர்ப்பு வேறு ஏதாவது கொள்கை இருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை இருக்குது அதிமுக, கொஞ்சம் யோசனை பாருங்க. நீங்கள் கேட்கலாம் எந்த கட்சிக்கு கொள்கை இது, அவங்களாவது ஏதாவது சமூக நீதி ஏதாவது சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு கொள்கையும் இல்லை. திமுக எதிர்ப்பு ஒன்று தான். அதை ரொம்ப கூர்மைப்படுத்தி ஜெயித்தாங்க எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும். எடப்பாடி பழனிசாமி அப்படியே பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு என்ன சிக்கல், 4 வருஷம் அடித்த பிரச்சனை. திமுக எடுத்தீங்கன்னா கொடநாடு கிடநாடு ஏகப்பட்ட மேட்டர் கையில் வச்சுருக்காங்க. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி எல்லாத்தையுமே டிவிஎஸ்சி கேஸ் இருக்குது. ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. மேலே பிஜேபி நடவடிக்கை எடுக்காது. ஏன்? இவர் பிஜேபியும் திட்ட மாட்டார், திமுகவும் திட்ட மாட்டார், முடிஞ்சு போச்சு. அப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து வாக்கு ரீதியாக குறைஞ்சிருச்சு. இதான் அண்ணாமலை சொல்கிறாரு. இது பிஜேபியோட நெடுநாள் திட்டம். கரெக்டாக வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. இந்த சமயம் சரியான சமயம் எடப்பாடி அடிக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை வந்ததுன்னா, நடுவில் அண்ணாமலை இந்த மாதிரி வார்த்தை சொல்லாமல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அண்ணாமலை தான் தலைவர் மாட்டுக்கிறது. அதுதான் ஒரு புத்திசாலி. சார் பதவி இருந்தால் தான் சார் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டீங்கன்னா இதுக்கு மேலே அப்புறம் வந்து ப்ரெஸ் மீட்டு என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, ஒருவேளை அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா கூட அவங்க ஸ்டேட்டில் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமான்னு சந்தேகம். ஏன்? எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் கை கோத்துட்டு நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்லும்போது எப்படி அண்ணாமலை வந்து எடப்பாடிக்காக பிரச்சாரம் பண்ணார்? எடப்பாடியே மோசமான ஆளுங்கிறார் அவர். நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இன்னொரு முரண்பாடு, எடப்பாடி பழனிசாமி எப்படி போய் டிடிவியை நல்லவர்னு பேசுவார்? நீங்கள் கேட்கலாம், நல்லவர்னு பேசுவார் சார், வேறு என்ன பண்ணுறது? ஏன்னா ஆர்கே நகரில் டிடிவி தினகரனுக்காக பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து வந்த ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அதனால் இவங்களுக்கு என்ன கொள்கைன்னு கேட்கலாம். டிடிவி தினகரன் கூட ஒத்துக்கலாம் பொழுது ஓபிஎஸ்ட்டு என்ன பண்ணுவார் இவர்? ஓபிஎஸ் வந்து நல்ல மனிதர், அவர் ஓட்டு போடுன்னு கேட்கலாமா? ஏங்க அவர் தான் துரோகி கிரகினி. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வரதுல இன்னும் பிரச்சனை இருக்குது. பிஜேபி கொண்டு வரணும்னு நினைக்கிது. அதை கொண்டு வரதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கவர் ஐயா அண்ணாமலை தான். அதனால தான் எடப்பாடி கோபம். நீயாவது பரவாயில்ல, நீ தேவையில்லாமல் ஓபிஎஸ்சி டிடிவிலாம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் பார்க்குறாரு. அமித்ஷாவை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், பார்த்துட்டு இருக்காரு. இங்கே இஃப்தார் நோன்பு முடித்த உடனே அண்ணாமலை சொல்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி யார் வேண்டுமென நினைக்கலாம் பாருங்கள். இப்போ நம்மளோட அண்ணன் டிடிவி ஓபிஎஸ்லாம் எங்களோட இருக்காங்க. இந்த வார்த்தை ஏன் சொல்கிறாரு? இதை எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை. ஏங்க அவர் போய் அங்கே கூட்டணி பேசுகிறது நல்லா தெரியும். அண்ணாமலைக்கு கூட்டணி பேசிட்டாரு, முடிவாயிடுச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறமும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் என் கூட இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது அமித்ஷா.
அது அண்ணாமலை இல்லை, அப்படியே சொல்கிறாரு கட்சி பெரியது. ஒன்றும் புரியல. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடன் கூட்டணி வச்சா ரிசைன் பண்ணுறேங்கிறீங்க. அதை சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன் நீங்கள் ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்கிறீங்க? கட்சிக்கு நான் கட்டுப்படுவேங்கிறீங்க. கட்சிக்கு சார், ஒரு கட்சி தலைமை யாரை சொன்னாலும் நீங்கள் அதை ஒத்துக்கணும். ஒன்று, ஒரு கட்சி தலைமை எடப்பாடியோட கூட்டணின்னு சொன்னால் கூட அவங்களோட இணைந்து பணியாற்றணும். அதான் ஒரு நல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி போர் வீரன்னு கழகு. அதையெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, நான் சொல்ல பின்வாங்க மாட்டேன்னா கட்சி விட்டு போயிடணும். சார், தலைமை ஒரு முடிவு எடுக்குது, உங்களுக்கு பிடிக்கல. அப்போ என்ன அர்த்தம்? அது தலைமை ஒரு முடிவு எடுக்குது, உங்களுக்கு பிடிக்கல. தலைமைக்கு அடங்கி அந்த தலைவர் பதவியிலையும் நீங்கள் தொடரணும். இவர் போய் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு? ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், நம்ம தலைவர் பதவியிலிருந்து எடப்பாடிக்கும் நமக்கும் செட் ஆகாது. எடப்பாடி வேறு நம்மளை மாற்றணுங்கிறாரு. நல்லா யோசனை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் அண்ணாமலையை மாற்ற வேணாம், அவரே இருந்துட்டு போட்டுன்னு சொன்னால் அண்ணாமலை பதவியில் தொடருவார். அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை சார். பதவி ஆசை இல்லாமல் அரசியல்வாதி யார் சார்? எதுக்கு சார் வந்தீங்க கட்சிக்கு? அதனால் அண்ணாமலை பதவியை துச்சமாக மதிக்கிறேன்னா நிறைய பேருடைய ஆளுங்க சொல்கிறார். அதெல்லாம் நம்ப தேரல. அண்ணாமலை தான் பதவி விரும்புகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர் வேணாங்கிறார். அமித்ஷாக்கு அந்த கால்குலேஷன் ஒத்து வருது. அமித்ஷா ஏன் மாற்றுறாருன்னா, இப்போ எடப்பாடி சொல்கிறதுனால அமித்ஷா மாற்றலை. எடப்பாடி அவரே இருக்கட்டும், என்ன பண்ணுவார் எடப்பாடி? ஒன்றும் பண்ண முடியாது, ஃபைல் நிறையா இருக்குது. அமித்ஷா என்ன விஷயம், 2 பேருக்கும் ஆகாது, நம்ம என்ன தான் சொல்லிவிட்டாலும் கீழே போய் சண்டை போடுவாங்க. அதையும் தாண்டி அப்படியே நம்ம சேர்த்து விட்டால் கூட கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே கம்யூனிட்டி, இந்த பக்கம் இருக்க கம்யூனிட்டி நம்ம ஓட்டு போட மாட்டாங்க. அது ரொம்ப வலுவாக நம்புகிறாரு. கால்குலேஷன் தானேங்க அரசியலுங்கிறது. அப்போ இது எங்கே போய் முடியும்? நீங்கள் நயினார் நாகேந்திரன் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது, டெல்லியில் நடக்கக்கூடிய விஷயம்லாம் பார்க்கும்போது, அப்போ நயினார் நாகேந்திரன் போவது ஏறக்குறைய உறுதியான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் போய் அதிமுக மேலுக்கள் என்ன பேசுகிறாங்க? இவ்வளோ நாள் பேசாத பேச்சு இப்போ என்ன பேசுகிறாங்க? 4 கோடி பணம் கிடைச்சதான்னு கேட்க போகிறாங்களா? என்ன பண்ணி பேச போகிறாங்க? அதனால் இது வேறு ரூட்டில் போயிட்டுருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குது. இப்போ என்னென்னா, நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் உள்ளே வந்தால் போதும் நிறைய பேர் வர தயாரித்துக்காங்க. யார்? விஜயதாரணி அவர்கள், KT ராகவன் அவர்கள் இன்னும் அதிகார மையமாவாங்க. ஆனால் கோஷ்டி பூசல் தீர்த்ததானா தீரவே தீராது. ஏன்? சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா 4 MLA 4 கோஷ்டி. இவங்கெல்லாம் ஒன்றும் சேர மாட்டாங்க. வானதி அவர்கள் அது அவங்க ஒரு கோஷ்டி, இவர் ஒரு கோஷ்டி, இது ஒரு 4 பேர் 4 கோஷ்டியாக இருக்காங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் வருவதால் என்ன நடக்கும்? கமலாலயத்தில் புதுசாக ஆள் வருவாங்க. ஏற்கனவே நம்ம அண்ணாமலை கூட இருந்த விழுதுகள் போயிடுவாங்க, புதிய விழுதுகள் வருவாங்க. சொல்ல முடியாது அந்த விழுதுகள்லேயே எத்தனை பேர் அவரோட கூட இருக்காங்கன்னு தெரியல, யார் நயினார் கூட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ரெட்டி கருப்பு முகம் இவருடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறி. பாவம், இந்த எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் பெரிய ஒரு விஷயமா பண்ணலாம், பசைய அள்ளிலாம் நினச்சாங்க. பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்களை இப்போதைக்கு நம்ப மாட்டார் நயினார். எப்படி நம்புவார்? அவருக்கு வேண்டிய ஆளுகள் போடுவார். சரி, வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா அவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறது இப்போ ஓரளவு கூட்டணி முடிவாயிடுச்சு. இப்போ ஏப்ரல் அறிவிச்சிருவாங்க. ஏன்னா மோடியை 6ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது இவர் வந்துடுவார். யார் கூட? நம்ம அன்றைக்கி வரவேற்க நயினார் நாகேந்திரன் வருவார். என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னா, வரவேற்கும் போது அண்ணாமலை வருவாரா மாட்டாரா? 6ஆம் தேதி அண்ணாமலை வருவாரா மாட்டாரா? ஏன்னா அண்ணாமலை வந்தார்னா எடப்பாடி அங்கே அண்ணாமலை நின்று எடப்பாடி 2 பேரும் பேச வேண்டியிருக்கும். இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை தான். அது வேறு மாதிரியான நிலை. அந்த சங்கடத்தை இப்போ அண்ணாமலை விரும்புவாரா இல்லை மேலிடம் விரும்புமா? அதனால் வரவேற்கிறதுக்கு நயினார் நாகேந்திரன் போங்க, எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனும் சேர்ந்து வரவேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போவே கூட்டணியை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு 2யும் ஜெல் ஆகணும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவ்வளோ பிரச்சனை, 2 பேருக்கும் அவ்வளோ பெரிய சண்டை. சென்னாரெட்டியை டிஸ்மிஸ் பண்ணுங்கிற அளவுக்கு அந்த அம்மா பேசிட்டாங்க. கடைசியாக பார்த்தா டக்குன்னு கூட்டணி நின்னாங்க, எல்லாத்தையும் போச்சு, மொத்தமாக மூஞ்சி. தங்கப்பாளையம் அப்போ இருக்கார் மாநில தலைவராக, மூப்பனார் தனியாக போகிறாரு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வாஷ் அவுட். ஏன் அப்போ நேற்று வரைக்கும் திட்டினீங்க, மறுபடியும் கூட்டணி வச்சு அப்படி ஆதரிப்பாங்க. அதனால் இப்போவே ஒட்ட ட்ரை பண்ணுற வேலையை பண்ணிகிட்ருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அப்படிங்கிறவங்கள வச்சு எடப்பாடியை ஒரு ஜெர்க்கு கொடுக்கணும்னு தான் பிஜேபி நினச்சதே ஒழிய, செங்கோட்டையன் எந்த காலத்திலையும் தலைவராக்கக்கூடிய ஐடியா பிஜேபிட்டும் இல்லை, அது செங்கோட்டையனுக்கு இருக்காது. செங்கோட்டையன் அந்தளவுக்கு இல்லை. என்ன ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். இப்போ எடப்பாடிக்கு இன்னும் த்ரெட்டனிங்காக இருக்கும். என்ன, ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஜெயித்தாலும் நம்ம முதலமைச்சர் ஆகுமா? ஏன் எம்எல்ஏக்கள்லாம் நம்ம சொல்லுவதை கேட்பாங்களா? சார், எல்லா எம்எல்ஏக்கள் அதிமுக இருக்க எல்லா தலைவர்களுக்கும் தெரியும், எடப்பாடியை விட இன்னைக்கு அமித்ஷா சக்தி மிக்கவர், அவர் சொன்னால் இவர் கேட்பாருங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அப்போ இந்த முதலாளி இதுக்கு நேரம் அங்கே போய் முதலாளியே பார்த்துருவோமே. இல்லைன்னா இதுக்கு RV உதயகுமார் இரும்பு மனிதருங்கிறாரு.
நேற்று வரைக்கும் ஒரு இரும்பு மனிதர் இல்லையா, வல்லபாய் பட்டேல் அவரு ஒன்றா. இது என்ன அப்போ ஆரி உதயகுமார் மாதிரி ஆட்கள் வந்து பதவி பணம் கொடுத்தா எந்த எல்லைக்கு நீங்கள் போகிறீங்களே, என்னதான் கொள்கை நம்ம ஒன்றும் புரியலையே. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் ஏறக்குறைய உறுதியாயிடுச்சுன்னே சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் அண்ணாமலையுடைய அரசியல்கள் நீங்கள் தேசிய தலைமையாக வந்தால் கூட அந்தளவுக்கு ஆக்டிவாக பண்ண முடியாதுங்க. இருக்கலாம், பட் என்னென்னா தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய அந்த பவரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சம். இன்னொன்று சொல்கிறோம், நீங்கள் எப்பயுமே ஒரு அரசியலை பொறுத்தவரை காலாட்டிக்கிட்டே தூங்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க மக்கள் மறந்துடுவாங்க. லண்டன் போனார், ஒரு 3 மாதம் பார்த்தீங்களா என்ன நிலைமையில் இருந்ததுன்னு. இதே 1.5 வருஷமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நயினார் நாகேந்திரன் வராரு, இனிமேல் வந்து பிரச்சாரம் இது வந்து நிறைய பேச்சு கீச்சு இனிமேல் வந்து களை கட்டும். இந்த இந்த நீங்கள் 4 வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் அண்ணாமலை பண்ணுறதை விட இப்போ இருந்திருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அதிகம், இன்னும் மக்களை இன்னும் கவர்ந்துருக்க முடியும். ஆனால் என்ன அவருக்கு தேவையில்லாமல் ட்ராபேக்கு தேவையில்லாமல் போய் இன்றைக்கி அவர் வெளில வர்றார். இது ஒரு கேரியருக்கே நல்லதில்லை. ஆனால் இன்னொன்றுங்க, கேரியர்னு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறோம், அது கெட்டதாக போகும் அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்போ அண்ணாமலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம், அது நல்லதா கெட்டதா அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க அண்ணாமலை மாற்றம் நல்லதுங்க, நல்லது கெட்டது, அண்ணாமலை கெட்டது கொஞ்சம் வாய் அமைதியாக இருந்திருக்கலாம். பட் யோசனை பாருங்கள், ஒருவேளை அண்ணாமலையை மாற்றி நயினார் நாகேந்திரனை போட்டு வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி அதிமுக ஒரு தோல்வி அடைஞ்சு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவோம், அண்ணாமலை மட்டும் இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம்பா. ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்லப்பா, அண்ணாமலை இருந்தால் அதிமுக கூட்டணி வேறு, அது தோற்றுருப்போம். அண்ணாமலையை வெளியே அனுப்பினதால் ஜெயிச்சிட்டோம். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா, அவ்வளோதான். அதனால் மாற்றம் சரியா தப்பா, அண்ணாமலைக்கு டவுன் ஆகலையான்னு காலம் தாங்க முடிவு சரி. இப்போ நம்ம யாரும் முடிவு செய்ய முடியாது. அதனால் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தமிழ்நாடு அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். மக்களுக்கு நல்லா பொழுது போச்சு. ஏன்னா அண்ணா அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவர் அடிக்க போனாருன்னு சொன்னதாகட்டும், சென்னிமலைக்கு கரண்ட் கொடுக்குற மேட்டர் ஆகட்டும், கலைஞர் கரண்ட் கொடுக்கலன்னாரு, வரலாற்று சம்பவங்களை பல விஷயங்களில் மறைத்ததாகட்டும், ஜெயலலிதா அம்மாவை பற்றியும் மறைந்த தலைவர்களை பற்றி அவர் பேசிய விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள். அதிமுகவில் ரவுண்டு கட்டி அடித்தாங்க, திமுக அடிப்பார். விஜய் அவங்க நடிகை பற்றி இப்போ உங்களுக்கு தெரியும், அவர் திட்டாத ஆளே தமிழ்நாட்டில், அந்த அளவுக்கு இறங்கி பேசுவார். அப்போ ஓரளவுக்கு பிஜேபி வளர்ந்தது. சரி, அதான் அதிமுக திமுக ரெண்டையும் திட்டுறாரு பஜ்ஜி, இவர் பின்னால் போகலான்னு இளைஞர் கூட்டம் போச்சு. உண்மை கரெக்டாக விஜய் வரும்போது அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த கோபம் தான் விஜய் திட்டினது. அதனால் ஒருவருடைய ஏற்றமும் தேற்றமும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தாலும் அது வெற்றி பெறுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பலமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியெல்லாம் விட பிஜேபி எதிர்ப்பு. இந்த பிஜேபி எதிர்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பிஜேபி டீல் செய்த விதம், இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? நம்ம தலைவரை கூப்பிட்டு அவரையே மிரட்டி கூட்டணிக்கு வைக்கிறாங்க. இதை வந்து ஜெல் ஆகிறது அப்படிங்கிறது 1.5 வருஷம் இருக்குங்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆனால் என்ன ஒன்று, வரக்கூடிய தேர்தலில் கட்டுக்கடங்காத பணம் என்னெல்லாம் செலவு பண்ணாலும் பிஜேபி அதிமுக கூட்டணி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அது கிரவுண்டில் வந்து நம்ம பிரச்சாரம் ஆரம்பித்தாதான் இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் திமுகவுக்கு ஒரு சந்தோஷம், மறுபடியும் பாசிச பாஜகங்கிறத இன்னும் அழுத்தமாக சொல்லுவோம். நம்மளை மீறி யாரும் இல்லைங்கிற மேட்டரை அழுத்தமாக சொல்லுவோம். இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பாரங்கிறத இன்னும் முறக்க சொல்லுவோம். ஏற்கனவே இந்த மகளிர் உதவித்தொகை வந்து இனிமேல் நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குறவங்களாம் கொடுக்குறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஏன்னா வரக்கூடிய தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அதிமுக தேர்தல் அடுத்த கவனம், விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கை என்ன கொடுக்குறாரு? அரசு ஊழியர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்த முடியாது, லீவ் சரண்டர் கொடுக்குறேன்ருக்காங்க அடுத்த வருஷம். அப்போ இதெல்லாம் விஜய் எப்படி எடுக்க போகிறாரு? இந்த செட்டப் ஓட்டுற விஜய் எப்படி எடுக்க போகிறாரு? அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் தரேன்னு சொல்ல போகிறாரா? லீவ் சென்டர் தரேன்னு சொல்ல போகிறாரா? இந்த 1000 ரூபா தொடரும்னு அறிவிக்க போகிறாரா? இல்லை 1000ங்கிறது 2000 அறிவிக்க போகிறாங்களா? பிஜேபி சொல்லும், கண்டிப்பாக சொல்லும். பாருங்கள், 1000 ரூபாவா, நாங்கள் 2000 ரூபா தரோம். எப்படி தருவோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக எடப்பாடி சொல்லுவார், அமித்ஷா சொல்லுவார், நாங்கள் உறுதி கூறுகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மத்தியம், ஒன்றியம், மாநில அரசு 2 பேரும் நாங்கள் சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிய அரசும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறோம், கொடுப்போம். மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்கோம், மத்திய பிரதேசத்தில் கொடுத்துருக்கோம், டெல்லியில் கொடுத்துருக்கோம், எங்களால் முடியும்பாங்க. அது கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ப்பா பணம் கொடுக்குப்பா, இவர் இருக்கிறதுனால பணம் கொடுக்கலப்பா, இவர் வந்தால் பணம் கொடுக்கலாம். அதனால் அதிமுக அறிக்கை அந்தளவுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இன்னொன்று, திமுக கொடுக்க சங்கடம், 1000 ரூபா உரிமை தொகை நாங்கள் வந்து 1500 ரூபா 2000 ரூபா ஆக்குறதா. இப்போவே 1000 ரூபா கொடுக்க நிறைய பேர் கொடுக்க முடியல, நீங்கள் எப்படி 2000 ரூபா ஆக்குவீங்க? கடன் நிறைய வாங்கி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அதனால் இந்த தடவை தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
அதில் யார் முந்த போகிறாருன்னு தெரியல. நம்ம இப்போ என்ன வேணால் பேசலாம் சார். நாளுக்கு நாள் வந்து காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அண்ணாமலை இந்த மாதிரி மாற்றப்படுவார்னு நினச்சோமா? நயினார் நாகேந்திரன் வருவார்னு நினச்சோமா? எடப்பாடி பழனிசாமி டெல்லி போவார்னு நினச்சோமா? கடைசி வரைக்கும் போக மாட்டேன்னாருங்க. அப்படி என்ன போகிறாரு பாருங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியலில் எதுவும் நடக்கலாம். இது கூட உறுதி இல்லை. பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி, அது நம்ம மாற்றுக்கருத்தில் கண்டிப்பாக உறுதி. இந்த கட்சிகளோடு தேமுதிக வருதா, பாட்டாளி மக்கள் கட்சி வருதா, வந்தால் எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க, பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கை, இதை வைத்து தான் முடிவு பண்ண முடியும். மற்றபடி சட்டசபையில் வந்து இன்றைக்கி நயினார் நாகேந்திரன்ட்டு இவங்கெல்லாம் பேசுறது கொஞ்சம் டெவலப்மெண்ட் தான். இது வந்து சொல்லுவாங்கள்ல, அது வந்து கிசுகிசுலாம் விட்டுட்டு ஏதோ ஒரு முடிவு வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கட்டியிருக்குது. இல்லைங்க, அவர் தான் தலைவர்னு சொல்லிட்டாங்க. அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கான வேலை பண்ணுறாங்க. 6ஆம் தேதி இப்போ தெரிஞ்சிடும். மோடியை போய் சந்திக்கும் போது தெரிஞ்சிடும். இப்போவே ஓரளவுக்கு முடிவானது தான் அண்ணாமலையுடைய எதிர்காலம். அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அடுத்து பேச போகிற விஷயம் என்ன? இந்த 2 பேருக்கும் மாற்றாக நான் வரேன்னு சொல்லும்போது அவருடைய தேர்தல் அறிக்கைன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இப்போவே யார் ஜெயிப்பா தோப்பான்னு நம்ம சொல்கிறது ஒரு ஆருடமாக சொல்லலாங்க. அது வந்து நம்மை பொறுத்தவரை இப்போவே சொல்கிறது முடியும். இன்னொன்று, களம் யாருக்குமான போட்டிங்கிறதே இப்போ சொல்ல முடியாது. பிஜேபி அதிமுக கூட்டணி அமைந்தாலும் திமுக போட்டி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி, திமுக 2க்கு தாங்க போட்டி, விஜய் நசுங்கிடுவாருன்னு. அது இப்போ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாங்க இது வந்து எப்படின்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகுது. என்ன அவங்க 2 பேர்ட்டையும் மிக கட்டுக்கடக்காத பணம் இருக்குது. இவங்ககிட்டையும் மக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ, திமுக கொண்டு வந்து நல்லது பண்ணுவார்னு நினச்சா யாருமே நிம்மதியாக இல்லை. மக்கள்கிட்ட ஒரு அன்பாப்புலர் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பிஜேபி சொல்லவே வேணாம், அன்பாப்புலர். இந்த அன்பாப்புலர் 2 பேரும் சண்டையிடும் போது புதுசாக ஒரு பிளேயருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. அது விஜயோடைய கிரவுண்டில் போனால் தான் தெரியும். இப்போ நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா திமுக ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது, அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இவங்க 2 பேருக்கும் போட்டிங்கிறத நான் ஏற்றுக்கல. ஏன்னா கண்டிப்பாக நேரத்தில் எல்லாம் மாறலாம். மாற்றம் ஒன்றே அதை விட்டுட்டு இப்போவே வந்து இன்னைக்கு லேஞ்சில் நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசல. கட்சி ஆரம்பித்து வர போன தடவை பேச பார்த்தோன்னா பரவாயில்லப்பா, விஜய் நல்லா பேசுகிறாருப்பான்னு சொல்கிறோம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்குது சார், நம்ம உறுதியாக நம்புகிறோம். இன்னொன்று, நீங்கள் வெளியில் போய் கேளுங்களேன். இப்போ அண்ணாமலை சொன்னார்ல, ஒன்றும் வேணாம் சார், 17% தான் யாருக்கு ஆதரவு? ஐயா ஸ்டாலினுக்கு. ஒரு மோசமான முதல்வர் கூட 43%, 40% வரும். வெறும் 17% வச்சுக்கிட்டு நாங்கள் தான் நம்புறோம்னு இவர் சொல்கிறாரு. எந்த விதத்தில் நியாயம்? கரெக்டான கேள்வியா? 4 பேரில் ஒருத்தருக்கு ஸ்டாலினை பிடிக்க மாட்டேது, புள்ளி வரும். ஒரு குடும்பம் வரக்கூடாது அப்படின்னு விஜய், பாசிசம் வரக்கூடாதுன்னு சொல்கிற விஜய் பக்கம் மக்கள் நிற்பாங்களா? இல்லை குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பக்கம் நிற்பாங்களா? இல்லை மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை தரக்கூடிய அப்படின்னு சொல்கிற ஸ்டாலின் இருப்பாங்களா? சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சின்னு ஸ்டாலின் சொல்வதற்கான வாய்ப்பு மக்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? இந்த பொற்கால ஆட்சியை பின்னால் தள்ளிட்டு பாசிச பாஜக நுழைந்து விடும், அதை அவர் கையில் எடுப்பார். பிஜேபி அதிமுக கூட்டணி எதிரெடுக்கும். குடும்ப ஆட்சிக்கும் என்ன சொல்லுங்க, டாஸ்மாகில் அந்த ஊழலை நாங்கள் வந்தால் ஒரு வழி பண்ணுவோம். மக்கள் என்ன நினைப்பாங்க? நீ பொற்கால ஆட்சி நடத்தலை, நீங்கள் மது ஊழல் எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க. இதுக்கு முன்னாடி ஊழலை வெளி கொண்டு வந்தீங்க. டாஸ்மாகில் நீங்கள் தான் ரெடி பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ நீங்கள் 2 பேரும் மோசம்தான். விஜய் வராருங்க, அவரால் ஒழுங்கு அரசியல் பண்ண முடியுமா? 234 தொகுதியிலையும் அவருக்கு கேண்டிடேட் இருக்கா போடுறதுக்கு? அவ்வளோ செலவு பண்ணி இது ஒரு கேள்வி எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. விஜய் நல்லவர் தாங்க, அவர் செலவு பண்ணுவாருங்க, கட்சிக்காரங்க செலவு பண்ண முடியுமா? என்னங்க கட்சிக்காரங்க ரைட்டு, இன்றைக்கி இவங்கெல்லாம் பழுத்த அனுபவம் மிக்கவர்கள், கிரவுண்டில் தெரிஞ்சவங்க, ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை தெரியும். இது எதுவுமே தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு சங்கடம் விஜய்க்கு. விஜய் எல்லாம் புகழ்ந்து பேசணும்லாம் நமக்கு அவசியம் இல்லை. விஜய்க்கும் சங்கடங்கள் இருக்கிறது. பட் நம்ம ரொம்ப உறுதியாக நம்புகிறோம், அவர் சம்பாதிக்க அரசியலுக்கு வரோம் நான் நினைக்கிறேன். அவங்க கட்சிக்காரங்க பற்றி நம்ம பேசலை. ஏன்னா கட்சிக்காரங்க எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லா கட்சியிலையும் சொல்கிறோம். அப்போ இவ்வளவு சங்கடங்கள் இருக்கும்போது ஒருவருக்கு மட்டும் சார்பாக நம்ம பேச முடியாது. அதனால் களம் மாறிக்கொண்டே இருக்கலாம். யாருக்கும் நடுநிலையாமல் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி, உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சிக்கிறோம், அதிமுகவும் விமர்சிக்கிறோம், விஜய் பற்றியும் பேசுகிறோம். நடுநிலை இல்லாமல், சமரசம் இல்லாமல் எல்லா கருத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். எந்த விதமான கமெண்ட்டாலும் ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.